Praise the Lord. கையை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொன்னால் சுயத்தி சொல்லுங்கன்னு என்ன ஆச்சு எல்லாருக்கும்? அது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வெயில் போயிடுச்சுல்ல, கொஞ்சம் கிளைமேட் மாறினோடனே நீங்களும் மாறிட்டீங்கல்ல. எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். புல்பீட்டில் வந்து கத்துடைய ஊழியக்காரங்க நின்னதுக்கப்புறம் கவனம் அங்கங்கே என்ன அதுக்காக முந்தி செதறலான்னு அர்த்தம் இல்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணம், நினைவு, யோசனை எல்லாமே இங்கேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மேலே இருக்கணும். அல்லேலூயா. சில ஊழியக்காரங்க பார்த்திங்கன்னா இப்படி மக்களுடைய அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நக்கலான வேலைங்களை பண்ணுவோம். நரகத்துக்கு போகிறவங்களாம் ஒரு வேலையாக சொல்லுங்கள், தூங்குறவங்களாம் ஒரு வேலையாக சொல்லுங்கள். சபையில் மக்களை வந்து அப்படி விழிப்போடு வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன தில்லுமுள்ளு, இதெல்லாம் ஊழியக்காரங்க பண்ணுற தில்லுமுள்ளு தான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ தேவ சமூகத்தை வந்து மக்கள் வந்து அவ்வளவு கவனமற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால் எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னாலே எண்ணம், நினைவு, யோசனை சகலமும் கர்த்தர் மேலும். ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அந்த பாட்டு மேலே இருக்கணும். அதுதான் ஆவியோடு பாட முடியும். அந்த ஆவியோடு பாடுறதுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி பாடுறது இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய உணர்வுகளோடு இணைந்து பாடணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறோம், அதனுடைய கருத்து புரியலை அப்படின்னா நமக்கு அது ஒரு உற்சாகத்தை என்ன செய்யாது, தராது. இப்போ இந்த இடத்துல ஆவிங்கிறது என்ன தெரியுமா? உற்சாகம். ஏன்னா அதனுடைய கருத்தை என்ன செய்கிறீங்க, புரிஞ்சு பாடுறீங்க. புரியாமல் பாடுறவன் என்ன செய்வான்னா செத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி இருப்பாங்க. அதனால் ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவியோடும் ஜெபம் பண்ணணும், கருத்தோடும் ஜெபம். அப்படின்னு அர்த்தம்னா நீ எதுக்காக ஜெபிக்கிறியோ அதை புரிந்து கொண்டு ஜெபித்தனா அது ஒரு வேதனையான காரியமாக இருந்தால் உன் கண்களில் கண்ணீர் வரும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து ரொம்ப மிக முக்கியமான வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையாக இருந்தால் இருதயம் உடைஞ்சி ஜெபம் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஆவியினால் ஜெபிப்பது. ஹலோ. அன்னாள் வந்து தனக்கு ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறார். ஏதோ வாயில் வந்து அது 4 வார்த்தையை உளறிட்டு போவோன்னு இல்லை. அவளுக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. நான் மல்லடியாக இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணும். இது வந்து கருத்து. கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன்றது இது. வள வகையை படப்புன்னெலாம் அங்கே வந்து பேசலை. என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்குற. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? கருத்தோடு ஜெபம் பண்ணுறது. ஆவியோடு ஜெபம் பண்ணுறதுன்னு என்ன தெரியுமோ? இந்த கருத்து, இந்த உண்மை அவளுடைய உள்ளத்தை உடைக்குது. அவள் அது வேதனைப்படுத்துது. அதனால அவள் கண்கள் என்ன வடியுது? இதுதான் ஆவியினால் ஜெபிப்பது. இது பழைய ஏற்பாட்டு உதாரணம். நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி ஜெபம் பண்ணாலும் இந்த ரெண்டும் இருக்கணும். இன்றைக்கி வந்து பாட்டு பாடும்போது ஆராதனை நேரத்தில் உற்சாகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி சர்ச்சில் ஆராதனை நேரம் ரொம்ப ஒரு உற்சாகம். ஏன் உற்சாகமாக இல்லை தெரியுமா? முதல்ல நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? எழுந்து நிற்கிறீங்கன்னா ஏன் எழுந்து நிற்கிறீங்க? கை தட்டுறீங்கன்னா ஏன் கை தட்டுறீங்க? கையை உயர்த்துறீங்கன்னா ஏன் உயர்த்துறீங்க? உங்கள் கண்களில் கண்ணீர் வடியுதுன்னா ஏன் வடியுது? அப்படின்னா அங்கே ஆராதனை நேரத்தில் நீங்கள் காதில் கேட்குற வார்த்தையோ அல்லது உங்கள் வாயினால் நீங்கள் சொல்கிற வார்த்தையோ அல்லது புஸ்தகத்தை பார்த்து நீங்கள் பாடுகிற பாடலோ அல்லது திரையில் பார்த்து பாடுகிற பாடலினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியணும். அந்த அர்த்தம் புரியாததுனால தான் உங்களுக்கு ஆவி வர மாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆவின்றது கட்டாம் புட்டான்னு கத்துறது, சொல்கிறது, இந்த எருமை மாடு சாடும் அதை மாதிரி அது இல்லை. அந்த அர்த்தத்தில் பைபிளில் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தின் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் உனக்கு புரியும் போது உன்னால செத்த பணம் மாதிரி என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இன்னைக்கெல்லாம் வந்து ஆவி எப்படின்னா வந்து என்ன செய்யலாம், இந்த அட்ரா ராமான்னு குரங்கு என்ன செய்யும் அப்படி அதை மாதிரி இன்னைக்கு பாடுறாங்க. அதனால தான் நாங்கள் அதை கண்டிக்கிறோம். ஏன்னா தேவனை நீ ஆராதிப்பது என்பது
இப்போ நான் கேட்குறேங்க, ஒரு ராஜாவை புகழ்றீங்க, ஒரு ராஜ சமூகத்தில் போய், அந்த காலத்துலலாம் அரசவை புலவர்கள்னு இருப்பாங்க, அவங்க வேலையே என்ன? எப்போதாவது ராஜா சான்ஸ் கொடுத்தா ராஜா மேலே அவங்க என்ன பாடுவாங்க? கவி பாடுவாங்க. ராஜா முன்னால் கவி பாடுறவன் இந்த டர்புருன்னுக்கிட்டு இப்படி பல்ட்டி அடிச்சுட்டு இப்படி குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு பண்ணான்னா அவன் தலையை என்ன பண்ணிடுவாங்க? என்னடா ராஜ சமூகத்தில் வந்து அரண்மனையில் வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக கோமாளி வேலை காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? ஆனால் இப்போ நான் சொல்கிற கருத்தை இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற பாடல்களில் இந்த கூத்தெல்லாம் பண்ணுறானுங்களா? சொல்லுங்க. ஒரு ராஜாவன் செத்தா மண்ணுக்குள்ளே போகிறவன் அவன் சமூகத்திலேயே ஒரு பயபக்தியோட, மரியாதையோட, புகழ்ச்சியோட அப்படி பாடணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமானா, நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அப்போ அவருடைய சமூகத்தில் எப்படி பாடணும்னு சொல்லுங்க. நடிங்க அப்படி பாடணும்னு அர்த்தம் இல்லை. நீ பாடுறதுல அர்த்தம் இருக்கணும், அதுல உணர்ச்சி இருக்கணும். சந்தோஷமா சந்தோஷமா பாடணும். ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற அப்படின்னா அதுல உன்னுடைய கண்ணீர் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஆவியோடும் கருத்தோடும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, சரியா முதல்ல போதிக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுறாங்க. அப்படின்னா என்னன்னு புரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைய கிள்ளி விட்டா அது என்ன செய்யும்? இல்லை, சிரிக்கும். அங்கே முழிக்கிறாங்க. நம்ம சொன்னது சரியா, பாஸ்டர் சொன்னது சரியா? ஒரு குழந்தைய கிள்ளுனா என்னங்க செய்யும்? இல்லை, நான் சொல்றேன் சிரிக்கும்ன்றேன். சொல்லுங்க, நல்லா கவனிங்க. அந்த கிள்ளி விடும்போது அழுகை என்கிற உணர்ச்சியை நீங்க தூண்டி விடுறீங்க. அது சும்மா தான் இருந்துச்சு. நீங்க அப்படி கிள்ளி விட்ட உடனே அதனுடைய உணர்ச்சி என்னவா மாறுது? வருத்தம், கோபம், எரிச்சல், பொறுமை இல்லாமை அப்படிங்கிறது என்னவா மாறுது? அழுகையா மாறும், இல்ல கத்துறதா மாறும், இல்ல ஓடும் சாடும், ஏதோ ஒரு வெளியே வருதா? இப்போ இன்னைக்கு திருச்சபையில் என்ன சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்துட்டாருன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. கம் ஆன், ஜம்ப். உடனே இதுங்களும் என்ன செய்யுதுங்க? நான் என்ன சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன். சில வாரங்களுக்கு முன்னாடி ஜிம் வந்து வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து தெரில, நான் அன்றைக்கே சொன்னேங்க, அவருக்கா ஒரு சாவாயிடுச்சு. அவங்க வந்து இந்த இதை அடிக்கிறாங்க, மேளம் அடிக்கிறாங்க. விவிலியாவுக்கு எத்தனை மாதம்தான் ஆகுது? 8 மாதம்தான் ஆகுது. அவளுக்கு இசையை பற்றி ஏதாவது தெரியுமா? அங்கே ஒருத்தவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்போ கூட பாருங்க, அவங்க அம்மாவை பார்த்தாதான் அது சிரிக்குது. நம்மளை பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணுது, அப்படியே நம்மகிட்ட அப்படி தாவுறது இல்லை. இப்போ அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஜீவன் யார் சொல்லுங்க? கடவுள் கூட தெரியாது. ஆனா நாங்கள் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்குறோம். சாவு எடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே காதே கிளியும். பாருங்கங்க, அவங்க அம்மா மடியில் இருக்கிற 8 மாத குழந்தை அப்படியே அங்கே அடிக்க அடிக்க, எங்க அது வெள்ளைக்கார பிள்ளைங்க, இந்திய பிள்ளை கூட கிடையாது. அது எப்படி இப்போ சொல்லுங்க? அந்த வைப்ரேஷன், அந்த துள்ளுறாள், அந்த வைப்ரேஷன் எதுக்கு உண்டாக்குச்சு? காதுல விழுகிற ஒரு சத்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ உணர்ச்சியை தூண்டுறது அது குழந்தைக்கு கூட இருக்குங்க. நீங்க குழந்தைக்கு உணர்ச்சி இப்போ கேட்குறேன், 8 மாச குழந்தை கிள்ளி விட்டா சிரிப்பாளா அழுவாளா? அப்போ இந்த உணர்ச்சி என்பது நம்மை போன்ற பெரியவங்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தை கூட தான் இருக்குது. அதனாலதான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் என்ன செய்ய. இப்ப புரியுதா உங்களுக்கு? எபேசியர்ல பவுல் எழுதுகிறார், உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, பெற்றோருக்கு சொல்ற, கோபம் மூட்டாதீங்க. டோன்ட் ப்ரோவோக் them to get anger.
பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. ஆனா பெற்றோருக்கு சொல்றாரு, உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏய் சனியனங்க வா, ஏய் குட்டி பிசாசங்க வா. இது அவங்களை என்ன பண்றது? அந்த கோபம்ங்கிறது என்னது? உணர்ச்சி. நீங்க அப்படி அவங்கள அபியூஸ் பண்ணி பேசும் பொழுது, அவங்கள இல்ட்ரீட் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்கள ப்ரொவோக் பண்றீங்க, தூண்டி விடுறீங்க. அது ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது உங்களை ஒன்று எதிர்த்து நிற்கும், இல்லை உங்களை கண்டா ஓடி ஒளியும், உங்க மேல வெறுப்பை காட்டும், இல்லை கையில் வச்சிருக்கிறத பட்டார்னு என்ன செஞ்சு ருக்களை போட்டு என்ன செய்யும்? உங்க பிள்ளைங்கள்லாம் உடைக்கிறது இல்லையா? இந்த கடைசி காலத்தில் ரொம்ப கவனமா இருங்க. நாங்கள் சில சமயம் சில காரியங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், குத்தும். என்னடா இவர் இப்படியே சொல்றாருன்னா, ஏங்க வேற வழி இல்லைங்க. இந்த உலகத்தின் வேஷத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? யாக்கோபுல சொல்றாரு, இன்றைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோம். இன்னைக்கு இந்த பட்டணத்தில் இருப்பேன், நாளைக்கு அந்த பட்டணத்தில் இருப்பேன்னு சொல்லாத, கர்த்தருக்கு சித்தமானால் இப்படி செய்வோன்னு சொல்லுங்கன்றார் யாக்கோபு. சுய சித்தத்துல நான் காலையில் சென்னையில் டிஃபன் சாப்பிடுவேன், மத்தியானம் துபாயில் லஞ்சு சாப்பிடுவேன். அப்படி ஒரு ஊழியக்கார் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நைட்டில் சவுதி அரேபியாவில் டின்னர் சாப்பிடுவேன். இது மனித சித்தம். நீ மனித சித்தத்தை மையமாக வைத்து வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நடத்தின அப்படின்னா, வேத வசனங்களை அங்கே கொண்டாந்து நாங்கள் சொல்லும் பொழுது அது உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும், தாங்க முடியாது, வேதனையாக இருக்கும். ஏன் இந்த பாஸ்டர் நம்ம ஏங்க இன்னும் புரியும்படி சொல்கிறேன். இப்போ ஒரு பாடல் ஒருத்தர் எழுதுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவர் இசைக்கே ராஜாவான். ஏங்க அவன் என்ன செய்றான்? பாட்டெலாம் எழுதுறது கிடையாது. எவனோ ஒருத்தன் வைரமுத்துன்னு இருக்கிறான், அவன் பாட்டு எழுதுவான். ஆனால் அவன் என்ன போட மாட்டான்? இசை போட மாட்டான். இவருக்கு பேர் பாடலாசிரியர். இவர் எழுதின பாட்டை கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? மியூசிக் கம்போசர். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த படத்தை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இல்லை இந்த பாட்டை வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேட்பாங்க. சும்மா அப்படியே மியூசிக் போட்டுற மாட்டாங்க. இதை என்ன சிச்சுவேஷனுக்கு நீங்கள் உபயோகிக்க போறீங்க, நீங்க கவனிக்கிறீங்களா? எல்லாம் இங்கே பாருங்க. சும்மாலாம் அப்படி யாருமே இசை போட்டுற முடியாதுங்க. அப்படி போடுறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவன் ஆறி போய் கிடக்கு. சினிமாக்காரன் கரெக்டா செய்யறான், ஆனா கிறிஸ்தவன் சரியா செய்யல. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ராகத்தை வெளிப்படுத்தினார்னு சொல்லி அவரை வேற அவமானப்படுத்துறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? 7 ஸ்வரங்கள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவன் அந்த பாட்டை அது உள்ள முதல்ல போடுவான். இது எந்த ஸ்வரத்துல வரும், லொகேஷன் என்ன, லொகேஷன் என்ன இருக்கலாம்? ஒரு சாவு, ஒரு துக்கமான காரியமா இருக்கலாம். இந்த பாட்டு அந்த இடத்துல பாடுற பாட்டா இருக்கும். அப்போ அந்த படத்தை தயாரிக்கிறவர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த பாட்டு பாடும்போது கதாநாயகன் இப்படி செய்வான், இப்படி செய்வான், ஏதோ ஒன்று அந்த லொகேஷன் அல்லது அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ இந்த இசையமைப்பாளர் அந்த பாடலுக்கு சோகமான இசையை கொடுக்கணுமா, இல்லை ஒரு யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அப்படியே வெற்றியா எல்லாரும் ஆரவாரம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அங்கே போய் எவனாவது சோக பாடல் பாடுவானா? அது எப்படி பாடலாக இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தாங்க சிச்சுவேஷன், லொகேஷன்ங்கிறது. அப்போ அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரே தடவைலாம் போட மாட்டான். இந்த தயாரிப்பாளருக்கு 2-3 போட்டு காட்டுவான். அப்போ தயாரிப்பாளர் என்ன செய்வார்னா, ஓகேப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ அப்படி வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? சில வரிகள் அங்கே வணங்காது, அப்படி நீட்டிட்டு போகும். அப்போ பாடல் ஆசிரியரை கூப்பிடுவாங்க, எப்பா நீ பாட்டு எழுதி கொடுத்த, ஆனால் இந்த இடத்துல அது இசைக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது,
வர மாட்டேங்குதுன்னு உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, தான் எழுதின பாட்டினுடைய எழுத்துக்களை கொஞ்சம் என்ன செஞ்சு கொடுப்பாரு, மாற்றி கொடுப்பார். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதுல ஒரு ஆள் கிடையாது. அதுல வந்து வயலின் வாசிக்கிறான்னா அவனுடைய வயலின் சத்தம் எப்படி இருக்கணும், இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறான்னா அவன் சத்தம் எப்படி இருக்கணும், புரியுங்களா? அதுக்கெல்லாம் அவன் எல்லாத்துக்கும் என்ன பண்றான் தெரியுமா, ஹார்மோனியத்தை வச்சு தான் சொல்லி தருவான். அதுக்கப்புறம் தான் கீபோர்டுக்கே அதை மாற்றுவாங்க. இப்போ கூட பாருங்க, பெரிய பெரிய இசையமைப்பாளர்லாம் இந்த மாதிரி கீபோர்டு வச்சுட்டு கிடக்க மாட்டான். அவன் எதை வச்சிருப்பான் முதல்ல, சினிமாவில் வந்து ஒரு சினிமா படம் ஜெயிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று நடிகர், இன்னொன்று கதை, சரிங்களா, இன்னொன்று அதனுடைய பாடல்கள். சில சினிமா வந்து அந்த பாட்டுக்காகவே என்ன ஆகிடும், ஹிட் ஆகிடும். என்னடா சினிமாவை பற்றி பயில் சரியாங்க, உலக காரியமே இவ்வளோ ஒழுங்காக செஞ்சு தோற்று போகிறானுங்க. அப்படி படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகி நஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் குடிகாரனா கடன்காரனாகி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கிறானுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சபை கூட பாப்பரா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இங்க ஒன்றோடு ஒன்று இணைந்து சிம்போனின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி இல்லாததுனால தான். ஹார்மோனியம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது என்ன வார்த்தையில் வந்துச்சு தெரியுமா, ஹார்மனி. ஹார்மனின்னா என்ன? இப்போ நான் பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன். அல்ஃபோன்ஸ் வந்து பேக் சைடு திரும்பி உட்கார்ந்துருக்காரு. சித்ரா வந்து இந்த சோகத்தை பார்த்து திரும்பி உட்கார்ந்துருக்கிறார். கிரிஜா வந்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்து. இதுக்கு பேர் என்னது, டிஸ்ஆர்டர். என்ன இல்லை, ஹார்மனி இல்லை. ஹார்மனி அப்படின்னாலன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து போவதற்கு பேர் தான். அதனால தான் ஹார்மோனியம்னு அதை சொன்னாங்க. திருச்சபையில் பாடப்படுகிற பாடல்கள் எல்லாம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் எதுவுமே கிடையாது. பாட்டு எழுதுகிறவரும் அவரே. அவர் எழுதும் போதே அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு எழுதுகிறாரோ அப்படி அவருக்கே வாயில் ஒரு ராகத்தை போட்டு, அதுக்கு மியூசிக்னு ஒன்று கிடையாது, ரிதம்னு ஒன்று கிடையாது, தாளம் லயம் நாதம் ஒன்றுமே இருக்காது. நாக்கை வளைச்சி வளைச்சி பாடுவான். ஏன்னா மியூசிக் இங்கே சரியாக வரல. அதனால வார்த்தையை மொட்டை நாக்கு மாதிரி அப்படி கட் பண்ணி இன்னைக்கு கிறிஸ்தவ பாடல்கள்ல 100% இல்லை, 100% அப்படிதான் இருக்குது. வேதநாயக சாஸ்திரியாருடைய பாடல்களை பாருங்க, கீர்த்தனை பாடல்களை பாருங்க, கத்தோலிக்க ஃபாதர்கள் எழுதின பாடல்களை பாருங்க. அவங்களுக்கு வந்து திருச்சியில் கலைக்காவிரின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்க வந்து போட்டு இதெல்லாம் உருட்டி புரட்டு வளைச்சி. இப்போ இந்த கம்பியை பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வளைஞ்செல்லாம் கடையில் விற்கல. இந்த கம்பியை வாங்கிட்டு வந்து இங்கே அளவு எடுத்து எந்த இடத்துல வளைக்கணுமோ அந்த இடத்துல வளைச்சி தான் இதை கொண்டாந்துங்க என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் ஆராதனையாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், இப்போ நான் ரெண்டை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா, பாடுறது எல்லாமே மிகுந்த கவனத்தோடு கரிசனையோடு செய்யப்பட வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஆவியானவர் கொடுத்தாருன்னா நான் சொல்றேங்க, அப்போ பாஸ்டரே தேவையில்லை, ஆவியானவரே உங்கள்கிட்ட பேசுவார். இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு. நேத்துக்கு பாஸ்டர் இன்டர்நெட்ல போய் மேய்ஞ்சிட்டு வா. விஞ்ஞான ஆராய்ச்சிகள் சொல்லுது, அம்மா வயிற்றுல குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, கருவா, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த திரவத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதுல வந்து மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. மைக்ரான்ஸ் அணுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன தெரியுமா, பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ். பிளாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதனுடைய இரத்தத்தின் அணுக்கள்லையோ அந்த திரவத்திலேயோ என்ன இருக்குது, பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ். அது எப்படி குழந்தை பிறக்கவே இல்லைங்க, அது வந்து அம்மா சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதன் வழியாக உள்ள போகுதான். இப்போ இன்னைக்கு பாருங்க, மாடு ஒரு காலத்தில் பசும் புல்ல மேய்ஞ்சுது. இப்போ பாருங்க, சினிமா போஸ்டர்,
குப்பையில் நீங்கள் வந்து உணவை கொட்டிருப்பீங்க, அப்படியே பிளாஸ்டிக் பையோடு எடுத்து என்ன செய்யுது அது வந்து அதனுடைய பாலோட போய் சேருது. பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ் வந்து எதில் போய் மாறுது? பாலில் போய் மாறுது. அந்த பாலை நம்ம என்ன செய்கிறோம்? பயமா இருக்கா? இந்த தண்ணி பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணி பாட்டில் குடிக்கிறதா இருந்தால் ஒன்று இந்த மாதிரி மெட்டல் அல்லது கண்ணாடி பாட்டில் இதில் தான் குடிக்கணும். இன்னைக்கெல்லாம் ஃபேஷன் என்ன தெரியுமோ, எல்லாரும் கையில் ஒரு பாட்டிலை பிடிச்சிட்டு அலையிறாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் கூட ஆரம்ப காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா சண்டையும் எந்த பாட்டில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தான் அறிவு வந்து அதெல்லாம் மாற்றி பாட்டில் கேன். இப்போ நான் அதில் கூட பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி மெட்டல் தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் தெரியுமா? அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அடைக்கப்பட்டு வைக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாஸ்டிக் மைக்ரான்ஸ் வந்து எதில் கலக்குது? நான் நேற்றைக்கு அந்த வீடியோவை பார்த்தேன்ப்பா. இதெல்லாம் மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அவங்க ஆரோக்கியத்தை குறித்தது. இங்கே ஒரு 40 வயசு தாண்டினவங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களா இருந்த போதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்னு ஒன்று நம்ம பார்த்ததே கிடையாது. எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் எல்லாரும் குடிக்கிற பானம் என்ன தெரியுமா? ஹார்லிக்ஸ். என்ன அப்படி முழிக்கிறீங்க? ஹார்லிக்ஸ் நீங்கள் குடிச்சதே இல்லையா? அது என்ன பாட்டிலில் வரும்? அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? அதை யாரும் தூர போட மாட்டாங்க. அதை சுத்தம் பண்ணி கொத்தமல்லி பவுடர், சீரகம் எல்லாம் போடுறதுக்கு வீட்டில் அதை அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அதாவது பள்ளிக்கூடத்தில் போகிற பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக, புரியுதுங்களா உங்களுக்கு? பிளாஸ்டிக் பாட்டில் வந்துச்சு, மூடி திறந்தோ இல்லை அதில் ஒரு கயிறு மாதிரி தொங்க போட்டிருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு அந்த மூடி என்ன செஞ்சுக்குவாங்க? அதுக்கு பேர் பெட் பாட்டில்ஸ். அதுதான் முதல் வந்துச்சு. ஏன் நான் இங்கே இதெல்லாம் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தண்ணி பாட்டிலில் அதை அடைக்கும் பொழுது அது வேற, அழுக்கு தண்ணி அது வேற. அந்த தண்ணியெல்லாம் எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டான் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த 30 ரூபாய்க்கு கேன் விற்கிறான் தெரியுமா? அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அப்படியே போர்வெல் தண்ணியை அவன் என்ன செய்கிறான்? ஒரு மிஷின் வழியாக அனுப்புகிறான். நீங்கள் வந்து சுத்தம் அப்படின்னு இப்படி பார்த்தா புழு போகலை, பூச்சி போகலை, முடி இல்லை, அதை சொல்கிறீங்க. இல்லை, இது கண்ணுக்கு புலப்படாத மைக்ரான்ஸ். அதனால தான் ஒரு பாடலை கேட்கும்போது உங்கள் அறிவுக்கு புலப்படாத சில மைக்ரான் மாதிரி கர்த்தருடைய வசனத்திற்கு எதிரான பல அணுக்கள் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள போயிடுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இதை இப்போ ஆன்லைனில் இது போயிட்டுருக்குறான்னு எனக்கு சரியாக தெரியல. வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி எங்களுடைய சர்ச்சில் வந்து நெட்வொர்க் கட் ஆகிட்டுருக்குது. மழையின் காரணமாக அங்கங்கே ஒயர்கள் கட் ஆனதுனால எங்களுடைய மோடத்துக்குள்ளே ஆன்லைன் வரல, நெட்டு வரல. ஆனாலும் அவங்க முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இடையில ஏதாயிலும் கட்டானால், இது வந்து அங்கே ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இன்னொரு முறை உங்களுக்கு அதை என்ன செய்வோம்? அப்லோட் பண்ணுவோம். ஒருவேளை இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருச்சுன்னா திருப்பி அப்லோட் பண்ண மாட்டோம். ஒருவேளை நடுவில் பிரேக் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஃபோன் நெட்வொர்க் வச்சு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ கேட்டு இருக்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியமானவை. உங்களுக்குள்ளே என்ன போகுது, எது உங்கள் உணர்ச்சியை தூண்டுது அப்படிங்கிறத குறித்து எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் யூடியூப்பில் பாட்டுங்க வருதுங்க, ஒர்ஷிப் சாங்னு சொல்கிறோம். நான் கேட்குறேங்க, ஒர்ஷிப் சாங்னா அது ஒப்பாரி சாங்னு உங்களுக்கு யார் சொன்னது?
இன்னைக்கு பெரும்பாலான பாடல்களே என்னன்னா அப்படியே செத்த பணம் மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு. நான் கேட்குறேன், ஒர்ஷிப்புங்கிறது என்னது? தேவனை துதிப்பது, தேவனை போற்றுவது, தேவனை ஆராதிப்பது, தேவனை புகழுவது, தேவனை வணங்குவது. அது சோகமா தான் வணங்கணுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கேட்கிற நிறைய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி போகுது சொல்லுங்க? சோகமாவே போகுது. அப்ப அங்க எங்கேயோ மைக்ரான் வழி தவறுது. ஏன்னா மக்கள் ஏன் அதை விரும்புறாங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், பாடுகள், புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, வருமானம் இல்லை, கடன் கஷ்டம், பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சாலும் அது ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, எப்போ வந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை. அதனால அவங்களுக்கு மனசுல என்ன இல்லை சொல்லுங்க? ஒரு அமைதல் இல்லை. அந்த அமைதலை அவங்க வசனத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளாமல், நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்தமான்ல ஒரு வட இந்தியக்காரன் தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு போனான். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோ. ஒரு ஆள் அவனை நிறுத்தி, நில்லு, அவனுக்கு என்னன்னு புரியல, நிற்கிறான். அவரும் நின்று அந்த பாட்டு முழுசையும் கேட்டுட்டு சரி போ சலோ அப்படிங்கிறார். எங்கே நிம்மதிங்கிற அந்த பாடல் ஒரு சோக பாடல். வாழ்க்கையில நிம்மதியை இழந்தவன் அந்த நிம்மதியை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன்னு பாடுறான். அத ரோட்ல போற ஒருத்தர் நின்று அதை கேட்டுட்டு போறார். அவருக்கு நிம்மதி வந்துருமா? இதுதாங்க மனிதனுடைய உணர்ச்சி. ஒரு புண்ணு சொறி எடுக்குது, நீங்க சொரியலாமா? இச்சிங், அதை அப்படி சொரியலாமா? என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க சொரிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல தொட்டிங்கன்னா அங்கேயும் என்ன செய்யும்? அதனால தான் டாக்டர் சொல்றாங்க, சொரிய எடுக்கிற இடத்துல கையை என்ன செய்யக்கூடாது, அது என்னவோ பண்ணும். அது ஆங்கிலத்தில் சூதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆயிலோ ஒரு கிரீமையோ என்ன செய்யணும்? போடணும். நீ சொரிய ஆரம்பிச்ச அப்படின்னா இருக்கிறதும் உள்ளதும் போச்சு. இப்ப பாருங்க, ஒரு உணர்ச்சி, புண்பட்ட மனது. உலகத்தான் என்ன சொல்றான்? புண்பட்ட மனதை புகை போட்டு ஆற்றுங்கிறான். இப்போ புண்பட்ட மனதுக்கு வேதம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புண்பட்ட மனது என்பது ஒரு உணர்ச்சி. உலகம் சொல்லுது குடி, நண்பர்களோட போய் கூத்தாடு, குதி, ஆடு, ஜம்ப் பண்ணு, மரத்துல ஏறு, ஒரு அருவி மேல நின்றுட்டு செல்ஃபி எடு, அலை அடிக்கிற கடல் பக்கத்துல போய் நின்று செல்ஃபி எடுத்து சாவு, கடலோட போய். முன்னால ட்ரெயின் வருது, இவங்க நின்றுட்டு செல்ஃபி எடுப்போம், ட்ரெயின் அடிச்சுட்டு. பாருங்க எப்படின்னா, அவன் மனதனுடைய உணர்ச்சிகளை சரியான வாய்க்கால் மூலம் தாங்க கொண்டு போனோம். அதனால இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள்ல சாத்தான் உள்ள நுழைஞ்சி புண்பட்ட மனதை புகை அப்படின்னு சொல்ற மாதிரி என்னென்னத்தையோ கொண்டு போய் விட்டுறான். வசனம் தெரியாத அல்லது தெரிந்தும் நிர்மூடராயிருக்கிற விசுவாசிகள் சாத்தானாலே என்ன செய்யப்படுகிறார்கள்? வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதனால மீண்டும் சொல்றேன், கருத்தும் இருக்கணும், ஆவியும் இருக்கணும். அந்த ஆவி என்பது என்ன? நம்முடைய உணர்ச்சிகளை சரியான விதத்தில் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஆவினா என்ன? என்னங்க நீங்க எல்லாமே ஆவிகளா இல்ல டெட் பாடிஸா? என்ன இவ்வளோ நேரம் விடிய விடிய ஓதிவிட்டு கேட்டா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. கருத்து அப்படின்னா நீ சரியான காரியத்தை உணர்ந்து கொள்ற. ஒரு காரியத்தை நீ உணர்ந்த அப்படின்னா அதை வெளிப்படுத்துவ. அதுக்கு பேர் உணர்ச்சி. அப்ப உணர்வு வராம உணர்ச்சி வரக்கூடாது. உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாம நீ உணர்ச்சி கூட பண்ணலாம். இப்ப எங்க குழந்தை 8 மாச குழந்தை என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஆடினா பாத்தீங்களா? அந்த மாதிரி விசுவாசியா நீ இருக்கக்கூடாது. திரும்ப பாயிண்ட்க்கு வந்துட்டேன் நானு. அது குழந்தை,
அது ஒரு சைல்டு, அது ஒரு பேபி, அதுக்கு ஒன்றும் தெரியாது. பவுல் சொல்றார் கொரிந்தியர்ல, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று எண்ணி உங்களை பேசுகிறேன். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தால் நீங்கெல்லாம் யாரா இருக்கணும், ஆனா நீங்க இப்ப அப்படி இல்லை அப்படிங்கிறார். இந்த கடைசி கால வஞ்சனையை குறித்து இப்படிதாங்க நாங்க எச்சரிக்க முடியும். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். பாஸ்டர் கண்டிச்சுட்டாருன்னே இந்த சபை இல்லைன்னா அந்த சபை போ. கடைசி வரைக்கும் ஏசாவை போல தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செஞ்சுட்டு, போடா எனக்கு அந்த நேரம் கூழ் தான் முக்கியம், ஒரு நேரம் டான்ஸ் தான் முக்கியம், ஒரு நேரம் டப்பாங்குத்து தான் எனக்கு முக்கியம், இந்த சபை இல்லைன்னா 1000 சபை, நீ போ, தாராளமா போ. ஆனா ஏசா தான் இழந்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நினைத்து எத்தனையோ முறை அவன் கதறி கதறி மனம் கசந்து கண்ணீரோடு தேடியும் அதை என்ன செய்யாமற் போனான், அடையாமற் போனான். பைபிள் சொல்லுது. இந்த சர்ச்சுக்குள்ள தேவன் உன்னை ஒரு நோக்கத்தோடு கொண்டாந்து இருக்கிறார். சர்ச் இஸ் a factory. இந்த வெளிநாட்டுக்கு துணிலாம் அனுப்புறாங்களா, அந்த ஃபேக்டரிக்கு பேர் என்ன பேரு? கார்மெண்ட்ஸ். கார்மெண்ட்ஸ்ல போனீங்கன்னா ஒன்னுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது, இருக்கா இல்லையா? குவாலிட்டி செக் பண்றவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா அந்த வி மாதிரி ஒரு சின்ன கத்திரி மாதிரி, கத்திரி இல்லை அப்படி வி மாதிரி இருக்கும், அவங்க அதை கையில் வச்சுக்குவாங்க. அப்படியே துணி இருந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்னது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க வேலையாது. துணி அப்படி போயிட்டே இருக்கும், இவங்க அதை எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சு விடுவாங்க. குவாலிட்டி செக்கிங்கே எத்தனையோ இருக்குது. தைக்கிறதுக்கு முந்தி, தைச்சதுக்கு அப்புறம். தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி நெய்யும் போதே சில இடத்துல 2-3 நூல் என்ன செஞ்சுருக்கோம், இப்படி அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே தூர எடுத்துடுறாங்க. இந்த காலரை தைக்கிறதுக்கு ஒரு செக்ஷன், புரியுதா உங்களுக்கு? அந்த காலர் மாத்திரம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்த உடனே இந்த ஷோல்டர் அது கூட இணைக்கிறது ஒரு செக்ஷன், இல்ல ஷோல்டர்ல இருந்து இந்த கீழே வரைக்கும் அவங்க இணைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கையை பொறுத்துக்கிற இப்படி எத்தனையோ விதமான செக்ஷன் இருக்குது. காஜா போடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன், பட்டனை வைக்கிறதுக்குன்னு ஒரு செக்ஷன். இப்படி எல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்டீம் அயனிங்னு ஒன்று இருக்குது. அதுல வந்து என்ன செய்யும், ஸ்டீம் அயன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து மடிச்சு அதை ஒரு பேக் பண்ணி நான் கேட்குறேன், அகாப்பே பைபிள் சர்ச்சுங்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஒன்று ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறார். பிளெயின் துணியா நீ வந்த, உன் ஆண்டவர் உருமாற்றுகிறார். மேலெல்லாம் கத்திரி வைக்க கூடாது அப்படின்னா எப்படி? அப்ப அந்த துணியால என்ன யூஸ்? ஒரு துணின்னு ஒன்று வாங்கியாச்சுன்னா அதை என்ன செஞ்சு தான் ஆகணும், கட் பண்ணி தான் ஆகணும், அதனுடைய உருவத்தை மாற்றி தான் ஆகணும். நீ மறுரூபமாகும் வரைக்கும் உன் மேல ஆண்டவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அந்த மிஷின்ல இப்படி தையல் தைக்கும், அதுக்கு உயிர் இல்லை, அதனால வலிக்காது. இப்படி கட 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 கடன் மிஷின்ங்க தையல் போட்டிருக்காங்க. ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குதுன்னு கத்துனா நீ ஒரு கருவியாக உருவாக்கப்பட முடியாது. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள சாத்தான் பாரு சொல்லுவானோ, பாரு பாஸ்டர் உன்னதான் சொல்றாரு, ஏங்க உன்னதான் சொல்றேன் அப்படிதான் எடுத்துக்க. ஆமா, நான் ஒரு ஷர்ட் டெய்லர் என்னை தைக்கட்டும், அப்பதான் நான் மார்க்கெட்டுக்கு போக முடியும், நான் 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவன் நான் மாற முடியும். ஐயோ என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒப்பாரி வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. நம்ம எத்தனாவது வருஷத்தை முடிக்க போறோம்? 30, அதாவது தெரியுமா தெரியாதா? எத்தனை வருஷத்தை முடிக்கிறோம்? 34 முடிச்சு எத்தனைக்குள்ள போறோம்? இந்த 35 வருஷத்துல இந்த சபையில வந்தவங்கெல்லாம் வெளியே போகாம இருந்திருந்தா நம்ம சர்ச்சினுடைய சைஸ் எவ்வளவு இருந்திருக்கணும் தெரியுமா? நம்ம அல்போன்சா ஸ்கூல் இருக்குல்ல, பிள்ளைனா கார்டன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அங்க ஆரம்பிச்சு இந்த ரோட்டு வரைக்கும்
இந்த டேனர் ரோடுனுடைய இந்த ரோட்லேருந்து லிங்கராஜபுரத்தினுடைய இவ்வளோ ரோடும் சேர்ந்து ஒரு சர்ச்சாக கட்டினா எவ்வளோ பெருசு இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்தாங்க, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் லவ்வுக்காக வந்தவங்க, என்னத்துக்காகலாம் வந்திருப்பான். இடத்த காலி பண்ணிட்டு ஓட்டான். நான் சொல்கிறேன், இருந்தவங்க இருக்கிறாங்க, குடைச்சல் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, பின்மால பேசுகிறவங்க இருக்கிறாங்க, முன்னால் புகழ்றது பின்னால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓட்டினேன்னா சொல்லுங்க. 34 வருஷமும் நான் இங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? என்னை கொண்டு உங்களை புடமிடுவது போல உங்களை கொண்டு என்னை புடமிடுகிறார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? என்னை ஆண்டவர் உருவாக்குகிறார். நீங்க எல்லாருமே சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் கட் அவுட் வச்சு பால் ஊத்துற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நான் 34 வருஷம் ஊழியக்காரனா இருந்திருப்பேன்றதே சந்தேகம். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றான், என்னையா நீ ஊழியக்காரன், நீ ஆசீர்வதிக்கிற மக்களை நீயே ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தா அப்படின்னு அவன் என்னத்தை பற்றி பேசுகிறான் தெரியுமா? பாரு, அவன் திருநெல்வேலியில் இருக்கிறான். இத்தனை கோடியில் என் வீடு, என் காருங்க எல்லாமே கோடிகள் தான். இப்போ சென்னையில் அடுத்த வாரம் போய் 5 கோடிக்கு லேண்ட் வாங்க போகிறேன். அவன் பேசுகிற, அவன் சொல்கிறான், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும், அதெல்லாம் தப்பு. நீ ஏழைக்கு செய்கிறதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. எப்படி பைபிளை புரட்டுறாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப, பைபிள் சொல்லுது இல்ல. இவன் சொல்றான், ஏழைக்கு நீ செய்கிற தான தர்மங்கள் நன்மையான காரியங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன கிடையாது, கடவுளுக்கு கொடுக்கறத இங்க கொண்டாந்து கொடு. நான் என்ன ஆகுறேன், கோடீஸ்வரன் ஆகுறேன். அவன் சொல்றான், எல்லாமே கோடிகள்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ பிரசங்கம் பண்ணாதன்றான். இப்ப நான் சொல்லட்டாங்க, இந்த 34 வருஷமும் உங்கள்கிட்ட இருந்து காணிக்கைகளை வாங்கி 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 நானே அனுபவிச்சிருந்தேன்னா அவனை மாதிரி இப்ப நான் கூட சொல்லலாம், என் வீடு பல கோடி, என்கிட்ட இருக்கிற கார்கள் பல கோடி, அங்க இத்தனை கோடிக்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், இங்க இத்தனை கோடிக்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்ப சொல்றாங்க, நான் அப்படி வாங்கி போட்டாலும் அதெல்லாம் இம்மைக்குரியவை. அது நித்தியத்துக்கும் அதுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன அல்ல, ஜீவன் அல்ல. அது கூட தெரியும். வசனம் சொன்னா டக்குன்னு சொல்லணும். ஒருத்தன் சொல்றான், நிலம் நிறைய விளைஞ்சுது, கொண்டு போய் பண்டகசாலையில சேர்த்து வச்சுட்டு என் ஆத்துமாவே புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் அந்த இடத்துலதான் அவர் சொல்றார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு என்ன அல்ல, ஜீவன் அல்ல. திருச்சபை மக்களே, உலகமெங்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த கடைசி காலத்துல சாத்தான் உங்களை வழி தவற பண்ணி ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு பதிலாக உன் சொந்த உணர்ச்சிகளாலே நீ நடத்தப்படும்படி உன்னை வஞ்சிப்பதற்கு நீ இடம் கொடுக்காதே. அல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவன் இதை சொல்லி இருக்கிறாரா, தேவன் இதை அனுமதிக்கிறாரா, நான் இதை செய்யும் பொழுது தேவன் மகிமை அடைவாரா, தேவன் சந்தோஷப்படுவாரா, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நீ நான் சந்தோஷப்படும்படி நடந்து கொண்டா என்று சொல்லுவாரா? 3 வழி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். 2, பிறருக்கு அது என்னவா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். 3, உங்க சொந்த ஆத்துமாவிற்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வரணும். இந்த 3 இல்லைன்னா நீங்க என்ன செய்தாலும் அது என்னதான், வேஸ்ட் தான். அதனால பாடுறீங்களோ, ஆடுறீங்களோ, மியூசிக் அடிக்கிறீங்களோ, பிரசங்கம் பண்றீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ, பெண்கள் கூட்டம் நடத்துறீங்களோ, VBS நடத்துறீங்களோ, டீன்ஸ் யூத் மீட்டிங் நடத்துறீங்களோ, SPC நடத்துறீங்களோ, டிராக்ட் கொடுக்குறீங்களோ, என்ன செய்யறீங்களோ, எதை செய்தாலும் வசன அடிப்படையில் செய்யணும். அல்லேலூயா.
இதுதான் யார் நடத்துகிற வாழ்க்கை? பரிசுத்த. சும்மா நீயே பரிசுத்த ஆவியானவர் நடத்துறாருன்னு சொல்லிக்கிட்டா, பரிசுத்த ஆவியானவர் நடத்தின ஒரு காரியத்துல கலகம் இருக்காது. புரியுதா? அங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கணும் சொல்லுங்க? பெர்ஃபெக்ஷன் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் சொன்னது என்ன? தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன் மூலமாக இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து முன்னேறி விருத்தி அடைந்து மேல் நோக்கி என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். வசன தியானம். இரண்டாவதா சொன்னேன், பிறரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். மூணாவதா என்ன சொன்னேன்? சொன்னது சொல்லுங்க. வசனத்தை சொல்றேன், நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம். மத்தேயு 9:2 எழுதியிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? ஓகே. பிறருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஜனங்களை கர்த்தரிடம் கொண்டு வாருங்கள். Bring the people to Jesus so that they can get healed and saved. மக்கள் குணமாக்கப்படவும் ரட்சிக்கப்படுவதற்கும் ஏதுவாக ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்படி உங்களை யார் நடத்துவார்? பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். இருக்கிறவங்களை அதையும் இதையும் சொல்லி துரத்தி விடுவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இல்லை. துரத்துண்டவர்களை கூட்டி சேர்ப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. ஒரு மந்தையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அந்த மேய்ப்பன் ஆடுகள் மத்தியில போறான். ஆடுகள் என்ன செய்யும்? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு கத்திட்டு ஓடுமா? என்ன செய்யும்? அவன் கிட்ட வரும். சில ஆடுகள் அப்படியே அவன் மேல காலை தூக்கி போடும். சில ஆடுகள் அவன் மேல அப்படியே கொஞ்சம், சில ஆடுகள் அவன் காலடியில படுத்துக்கும். அதானே? ஆடுகள் அவன் என்ன பண்ணிக்குவான்? அணைச்சிக்குவான், தலையை தடவி கொடுப்பான். அதுக்கு கை கால் உடஞ்சிருந்துச்சுன்னா, அதனாலதான் இந்த ஏசுநாதர் படம் வரைகிறவன் எல்லார் வீட்லயும் ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஏசுநாதர் இப்படி ஒரு கோல் வச்சிருப்பாரு. உங்களை மாதிரி எதுன்னு ட்ரெஸ்ஸுமா இது டாப்பா? இந்த டாப் மாதிரி ஏசு ஒன்று போட்டிருப்பாரு. அப்புறம் அவர் கழுத்துல என்ன இருக்கும்? இப்படி அவன் காட்டுறது என்ன தெரியுமாங்க? நீங்க அந்த இடத்துல கவனிக்கணும். தள்ளுண்டவர்களையும் சிதறுண்டவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் வாழ்க்கையில ஒடிந்து நொடிந்து போனவர்களையும் தூக்கி சுமக்கிற நல்ல மேய்ப்பன் இயேசு. நான் இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக நாளைக்கே போய் சிவாஜி நகர்ல இந்த படத்தை வாங்கி கொண்டாந்து உன் வீட்டுல மாட்டி விக்கிரகாராதனையும் ஆரம்பிச்சிடாத. சில படங்கள் எப்படி இருக்கும் தெரியும்? இது ஒரு படம். இன்னொரு படம் எப்படி இருக்கும்னா, ஒரு மலை சரிவுல ஒரு ஆட்டுக்குட்டி அங்க தொங்கிட்டு கிடக்கும். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பாறையை இவர் ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு அடுத்த கையால என்ன பண்ணுவாரு? பார்த்திருக்கீங்களா அப்படி படம்? இன்னொரு படம் எப்படி இருக்கு? சில இடத்துல சிலுவை தொங்குறது. நான் முக்கியமானதை சொல்றேன். இயேசு ஒரு வீட்டு முன்னால இருப்பார், கதவு பூட்டி இருக்கும். இவர் என்ன செய்வார்? இப்படி ஒரு பையன் கேட்டானா அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா அவன் தினந்தோறும் அவங்க வீட்டில் மாட்டி இருக்கிற அந்த போட்டோவை பார்க்குறான். கதவு பூட்டி இருக்குது, ஏசு கதவை தட்டுறார். ஆனால் அவன் பார்க்குற நாளெல்லாம் அப்படியே தான் இருக்குது, கதவு என்ன செய்யலை. அந்த பையன் கேட்டான், தாத்தா இந்த வீட்டுக்குள்ளே எவனோ திருட்டு பையன் இருக்கிறான், அதனால தான் ஏசு கதவை இவ்வளோ காலமாக தட்டிட்டு இருக்கிறார், அந்த திருட்டு பையன் என்ன செய்ய மாட்டான். அப்போ அந்த தாத்தா ரட்சிக்கப்படாதவர், அவர் பேர் கிறிஸ்தவர். அப்போதான் யோசித்தார். அவர் மனசுக்குள்ள சொல்லுது, நீ தாண்டா அந்த திருடன், உன் இதயத்தின் கதவை தான் நான் தட்டி இருக்கிறேன். அந்த பேரன் கேட்ட கேள்வி அந்த தாத்தா மனம் திரும்புறதுக்கு உதவியா இருந்துச்சு.
அல்லேலூயா. நான் எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட மக்களை கொண்டு வர்றதுக்கு பேர் மதம் மாற்றுறது இல்லைங்க. அங்க படிக்கிறோம், நீண்ட காலமா திமிர்வாதம், அதாவது லக்குவம், முடக்குவாதம், ஸ்ட்ரோக் ஆனவன், நடக்க முடியாதவனா கட்டிலோட அவன் வாழ்க்கை முடங்கி கிடக்குது. அதுக்கு பேர் ஏன் முடக்குவாதம்னு வச்சாங்க தெரியுமாங்க? அது அவன் வாழ்க்கைய, வருமானத்தை, சந்தோஷத்தை, பொருளாதாரத்தை, குடும்ப உறவுகள் எல்லாம் என்ன செஞ்சு போட்டுரும்? முடக்கி போட்டுரும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? முடக்கு. சரீரத்தை முடக்குது. ஆனா நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஆரம்பத்தில் ஐயோ ஐயோன்னு ஒரு வாரம் எல்லாம் எங்க என்ன ஊருக்கு ஆந்திராவில் தூக்கிட்டு போறாங்களே எல்லாரும், பலம்னு ஏறி ஒரு வாரம் 2 வாரம் போய் அங்கே ஏதோ சோறு கொடுக்குறோம், அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் எங்கே அந்த சென்னை போட்டனா எங்கேயோ போயிட்டு போகிறாங்க. அதான் விடு, கடவுள் விட்ட வழி. இப்போ இவளையே கவனிச்சிட்டு இருந்தா, இவனே கவனிச்சிட்டு இருந்தா பிள்ளைங்க எப்படி படிக்கிறது, சோறு எப்படி திங்கிறது? ஓகே, கிடக்கட்டும், கத்தர் விட்ட வழி. பாஸ்டர் ஒரு எண்ணப்பாட்டில் அதுக்கும் பாஸ்டருங்க ரெடியா இருக்கானுங்க, வியாபாரிகள். இயேசுவின் ரத்தம் சொல்லி இதை என்ன செய்யுங்க, தேய்ங்கன்னு சொல்லிவிட்டு ஏங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ அவன் என்ன ஆரம்பத்துல கரிசனை காட்டினாங்க, தொடர்ந்து எல்லாரும் அப்படியே அவன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தா குடும்பமே என்ன ஆயிடும்ட்டு அவனை அப்படியே விட்டுறாங்க. ஏதோ சாப்பாடை பக்கத்துல வச்சுட்டு போவாங்க, பட்னிலாம் போட்டு அப்படி அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, அவங்க வேலைக்கு போண்டிடும், ஏன்னா போனாதான் அடுப்பு எரியும். அப்போ அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு இப்படி பக்கத்துல கொண்டாந்து வச்சுட்டு, சிலருக்கு கையை கூட வச்சு அப்படி எடுக்கலாம் முடியாதுல்ல, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க, ஒரு பார்வை அப்படி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ இயன்றதை செய்கிறாங்க. இவனும் என்ன நிலைமையில கிடக்குறான்? அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையை குறித்து எதிர்கால நம்பிக்கை ஏதாவது இருந்துச்சா? இல்ல. இயேசு ஒரு வீட்டில் வந்து அந்த வீட்டுக்குள்ள பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறார். வாசலுக்கு வெளியில கூட பெரிய கூட்டம் நிக்குது. அவனுடைய நண்பர்களோ உறவினரோ, அது யாருன்னு போடல, அவனுக்கு அறிமுகமானவர்களோ இல்ல, அவன் அப்படியே கிடக்கிறது நீண்ட காலமா பார்த்து பாவம் அப்படின்னு நினைச்சவங்களோ என்ன செய்யறாங்க தெரியுமாங்க? அவனை கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க. வாசல் வழியெல்லாம் உள்ள கொண்டு போறதுக்கு என்ன இல்ல, இடம் இல்லை. இயேசு திரும்ப இந்த ஊருக்கு வருவாரா அப்படின்லாம் எந்த உறுதியும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? மேலே ஏறி மேற்கூரையை என்ன செய்தாங்க? பிரித்து கட்டிலோட, அங்க இயேசு பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு முன்னாடி அப்படியே ஒரு கட்டில் இறங்குது. அந்த கட்டிலில் பார்த்தா நீண்ட காலமாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவன் அப்படியே கீழே வரான். பைபிள் சொல்லுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார்? இது என்ன கிரியை? இப்போ அவங்க அப்படி அவருக்கு முன்னாடி இறக்குனது என்ன தெரியுமா? ஐயா, பரிதாபமான ஆத்துமா ஐயா, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, எங்க ஊருக்கு வந்திருக்கிறீங்க, தயவு செய்து மனம் இறங்கி இவன் வாழ்க்கையை மாத்திடுங்க ஐயா. அதைத்தான் அவங்க வாயால சொல்லல, என்ன செய்யறாங்க? செயலால செய்யறாங்க. ஏசு அவனை கண்டு மனதுருகி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, 2 அற்புதங்க நடக்குது. பாவங்களையும் மன்னித்தார், பாவத்தினால் வந்த ரோகங்களையும் மன்னித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் பாவத்துல சிக்கி கிடக்குறாங்க, பாவத்தினால் வந்த பல விளைவுகள்ல சிக்கி கிடக்குறாங்க. நீங்களும் நானும் இரட்சகர்கள் அல்ல, நாம் சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுக்கல, அதை செய்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால நாம சிலருக்கு செய்யக்கூடிய உதவி என்ன தெரியுமாங்க? அவங்களை யார்கிட்ட கொண்டு வரணும்? இயேசு கிட்ட கொண்டு வரணும். இப்போ அவனை போய் தூக்கும் போது அவன் கேட்டிருப்பாங்கல்ல, ஒருவேளை நம்ம நீண்ட காலமா 4 பேருக்கு பாரமா இருக்கிறோம்னு சொல்லி அப்படியே நம்மளை கொண்டு போய் காட்டுல தூக்கி போட்டுற போறாங்களா?
இல்ல ஒரு பாலும் கிணத்து அப்படிலாம் நடக்குதா நம்ம நாட்டில் அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பானா இல்லையா? என்ன தூங்குறீங்களா? இல்ல உங்களை அப்படியே தூக்கி போடலாமா? அவன் அப்படி அவன் கேட்டிருப்பான், ஏன் என்ன தூக்குறீங்க அப்படி பதறி கேட்டிருப்பான்ல. அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ஏய் கம்முன்னு கடை பயமுடு அப்படியா சொல்லியிருப்பாங்க? முதல்ல இயேசு கிட்ட இவங்க கொண்டு போறாங்கன்னு அவன் மனசுல இருக்குங்க. அதை அவனுக்கு விளக்கம் சொல்லணும்ல. அவங்க சொல்லியிருப்பாங்க, பயப்படாதப்பா, உன் நிலைமையை பார்த்தா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகபட்சம் என்ன, எங்களால் ஒரு டீ வாங்கி தர முடியுது, ஒரு பன்னு வாங்கி தர முடியுது, வேற எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. உனக்கு உன் வாழ்க்கை இப்படி ஆகி போனதை குறித்து எங்களுக்கு என்ன இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நம்ம ஊருக்கு இயேசுநாதர் வந்திருக்காருப்பா, எங்களால இயன்றது நாங்கள் உன்னை தூக்கிட்டு போறோம். இயேசு கண்ணுல எப்படியாவது நீ பட்டுட்ட அப்படின்னா அவர் உனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு நாங்க நம்புறோம். நீயும் நம்பிக்கையோட வா. இவ்வளவுதாங்க சுவிசேஷம், அவ்வளவுதான். அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி அவ்வளவுதான். உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போறோம்? இயேசு கிட்ட கூட்டிட்டு போறோம். நான் எங்களால உன்னை மாற்றிட முடியாது. ஆனா நாங்க யார்கிட்ட கொண்டு போறோமோ அவருக்கு உன் வாழ்வை மாற்றுகிற வல்லமை உண்டு. அதனால நம்பிக்கையோட வா. ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஆத்மாவை அழைக்கும் போது, எங்க பாஸ்டர்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் வாங்கி தரோம், வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பூச்சி தரோம்லாம் கூட்டிட்டு வராதீங்க. இயேசு கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு ஏதாயிலும் செய்வார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. இதாங்க சுவிசேஷம். இதை நீங்க சொல்லணும், செய்யணுங்கிறதுக்கு தான் ஆவியானவர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை செய்யாதவன் ஆவியானவரால் என்ன செய்யப்படல? வழி நடத்தப்படல. ஆத்தும ஆதாயம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத கிறிஸ்தவன், அழிந்து போகிற ஜனங்களுக்காக இயேசுவிடம் மன்றாட மனதற்றவர்கள், செயலாற்ற மனதற்றவர்கள் யாரால் நடத்தப்படவில்லை? ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் முடியும் போது சாத்தான் சோதிச்சுட்டே இருக்கான். 40 நாளும் சோதிக்கப்பட்டார். ஆனா நமக்கு வேதத்துல 3 தான் எழுதப்பட்டிருக்குது. ஏங்க 40 நாளுமே இயேசு பிசாசினால் வனாந்தரத்துல என்ன செய்யப்பட்டார்? அதெல்லாமே அங்க எழுதப்படல. நீங்க வெறும் அந்த 3 நினைச்சிட்டீங்களா? பைபிளே சொல்லுது, அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் அவரை எங்கே கொண்டு போனார்? 40 நாள் இரவும் பகலும் சாத்தான் அவர் என்ன செய்யறான்? அதுல 3 முக்கியமான சோதனைகள் அங்க எழுதப்பட்டிருக்குது. முதல்ல மாம்சத்தின் இச்சை, பசி எடுக்குது. இந்த கல்லுகளை என்ன ஆக்கிடும்? அப்பமாக்கி, அதாவது மேஜிக் பண்ணி சாப்பிடும். நீங்களாம் உழைத்து சாப்பிடணும், ஆனா மனுஷன் என்னென்னவோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சில மனைவி கேட்பாங்க, யோ உனக்கு இவ்வளவு காசு எங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? காசை கொடுத்தனா வாங்கிட்டு போய் உள்ள வைக்கிறியா, செலவழிக்கிறியா, போயிட்டே இருன்றோம். அப்போ நல்ல பொம்பளையா இருந்தா இந்த காசை நான் தொட மாட்டேன். என்ன பொம்பளையா இருந்தா? ஆமா, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லு, நான் உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். அவன் நல்ல புருஷனா யோகியமா சம்பாதிச்சிருந்தா அவன் சொல்லுவான். திருடிட்டு வந்திருந்தான்னா, பிக் பாக்கெட் அடிச்சிருந்தான்னா, எஜமான ஏமாத்தி திருடி கொண்டு போய் எங்கேயோ அடகு வச்சுட்டுலாம் வந்திருந்தான்னா உங்ககிட்ட அதை சொல்லுவானா? நாங்க முழிக்கிறீங்க, குடும்பத்தில் சண்டையை மூட்டி விடுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோடைய சித்தம் என்ன? நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் என்ன செய்யணும்? சாப்பிடணும். சரி, காரியத்துக்கு வரும்.
ஆண்டவரிடம் ஜனங்களை கொண்டு வருகிற, அவர்கள் வாழ்வை மாற்றுகிற வல்லமை அவற்றை தான் இருக்கு. சும்மா மேடையிலெல்லாம் முழங்குறானுங்க தெரியுமா, அவன்கிட்ட எல்லாம் இல்லைங்க. பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பிறவி சப்பானியாகி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் அவங்ககிட்ட ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி கை நீட்டுறான். அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, எப்பா வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல, அவங்க என்ன சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று அவனை தூக்கி விட்டாங்க பாருங்க. அவன் அப்படியே எழுந்து நடந்து நின்று குதித்து அவர்களோட எங்க உள்ள போயிட்டான். இதை செய்யறதுக்கு தாங்க உங்களை என்னையும் ஆண்டவர் இன்னமும் பூமியில வச்சிருக்கிறார். விழுந்து கிடக்கிற சமுதாயத்துக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு கை கொடுங்க, ஒரு தூக்கி விடுங்க, 4 குடும்பத்தை காப்பாத்தி விடுங்க, வழி தவறி போகிற 4 வாலிப பையன்களை காப்பாத்தி விடுங்க, கெட்ட வழியில போற 4 பொண்ணுங்களுக்கு புத்தி சொல்லி வழியில காப்பாத்தி விடுங்க, கை தூக்கி விடுங்க. இதாங்க சுவிசேஷம். ஹலோ, கை தூக்கி விடுங்க நாங்க சொல்றதுக்கு பேரு மதம் மாற்றோம்னு சொல்றோம்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவம் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை இயேசுவின் நாமத்தினாலே தூக்கி நிமிர்த்தி விடுகிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். அல்லேலூயா. அதை செய்யும்படி எங்க அப்பா அம்மா என்ன வழி நடத்தல, யாரு எனக்கு காசு கொடுத்து அதை செய்ய வைக்கல. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி, எங்களால் அப்படி ஒருத்தன் விழுந்து கிடக்கும்போது பார்த்துட்டு போக முடியாது. அதுக்கு தான் அங்க அந்த சமாரியனுடைய ஓமையை சொல்றார். திருடர்களால் அடிபட்டு ஒருத்தன் குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறான், உயிர் இருக்குது. ஆசாரியன் வர்றான், லேவியன் வர்றான், அவன்லாம் கண்டுக்கல. சமாரியன் ஒதுக்கப்பட்டவன், வேண்டான் தள்ளப்பட்டவன், அவன் என்ன செய்யறான், இறங்கி அவனை தூக்கி தன்னுடைய திராட்சை ரச பாட்டில திறந்து திராட்சை ரசத்தை அந்த புண்ணுங்கள் காயங்கள் மேல ஊத்தி கட்டி, இப்ப அவனுக்கு நடக்க பலன் இல்லை, அவனை தூக்கி தன் கழுதையின் மேல உட்கார வச்சு இவன் நடந்து அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறான், ஒரு சத்திரத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு 2 பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டப்பா, நான் வெளியூர் பயணம் போறேன், இவன் யாரோ தெரியல, அடிபட்டு கிடந்தான், ஆனா நான் திரும்பவும் இந்த வழியா தான் வருவேன், அது வரைக்கும் இந்த சத்திரக்காரனே நீ இந்த 2 பணத்தை வச்சுக்கோ, இதை வச்சு அவனை பார்த்துக்கோ, நான் திரும்பி வரும்போது எக்ஸ்ட்ரா நீ ஏதாவது செலவு செஞ்சிருந்தா அதை நான் உனக்கு என்ன செய்யறேன். இரட்சகருடைய வேலையை குறித்து அவர் நிராகரிக்கப்பட்டவர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அதனால அவர் என்ன செய்யறார் தெரியுமா, வழி அருகே வீதி அருகே விழுந்து கிடக்கிற நொறுக்கப்பட்டு கிடக்கிற மக்களை தேடி இயேசு வந்தார். தன்னை அவனுக்காக தியாகம் செய்தார். அவர் சொல்றாரு, ஆத்தும ஆதாய பணியில உனக்கு நான் கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகள், கிருபைகள், வரங்களை நீ பயன்படுத்து, அதையும் தாண்டி உன் பலத்திற்கு மிஞ்சி நீ ஏதாகிலும் ஆத்தும ஆதாய பணிக்காக செய்தாயானால் உன்னை வெறுங்கையா நான் விட்டுற மாட்டேன், என் 2ஆம் வருகையில உனக்கு நான் அதை திருப்பி தருவேன். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தாங்க நம்மளை வழி நடத்துறார். யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம், ஜான் சாப்டர் 20 verse 23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு. இப்ப இங்க கூட என்ன சொல்றாரு தெரியுமாங்க, முதல்ல ஆண்டவர் மன்னிக்கிற பாவங்களுக்கு அவர்கிட்ட கூட்டிட்டு வா,
ஆனா நீ மன்னிக்க வேண்டிய சில காரியங்கள் இருந்தா யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, மன்னியுங்கள் என்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரோதமாய் ஒருவர் செய்த பேசின அனைத்தையும் அப்படியே பாம்பு விஷத்தை வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில முதல் ஆராதனையில நான் பேசின செய்தியை கொஞ்சம் கேட்டு பாருங்க. திரும்ப முதல் ஆராதனைக்கு வராதவர்கள் நீங்க கண்டிப்பா, அதுக்கு தான் இப்ப 2 மெத்தடை மாத்தி இருக்கிறோம். ஒரு ஆராதனையில நான் பேசினா, ஒரு ஆராதனையில பாஸ்டர் ஜிம் பேசுறார், அவர் ஒரு ஆராதனையில பேசினா. நீங்க வளருவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. இன்னைக்கு அதிகாலையில் ஒரு மெசேஜ், ஒரு சகோதரி கண்ணீரோட ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அழுதுகிட்டே தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க 2வது சர்வீஸ்க்கு வர்றவங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல என் பிரசங்கத்தை அவங்க என்ன செய்யல, கேட்கல. நேற்று என்ன கிழமை தெரியுமா? ஓகே, திங்கக்கிழமை. அவங்க நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராத்திரியில என்னுடைய முதலாவது ஆராதனை அவங்க கேட்டது 2வது சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மெசேஜை கேட்டிருக்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது கூட ஒரு கசப்பு, ஒரு மன்னியாமை, வாழ்க்கையே வேண்டாம், அப்படி ஒரு பெரிய ஒரு கட்டின இருதயத்தோட வந்திருக்கிறாங்க. நான் முதல் பிரசங்கத்தில் சொன்னேன், உனக்கு விரோதமா பேசினவங்கள, உனக்கு விரோதமா செயல்பட்டவங்கள, உனக்கு விரோதமா தூஷணம் செய்தவர்களையும் நீ என்ன செய்யணும், மன்னிக்கணும், மறந்துடணும். இந்த சண்டை என்ன தலைப்பில் பேசினேன் சொல்லுங்க? உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற 3. அதுல ஒன்று என்னது? மன்னிக்குது. பிறரை நிபந்தனை இல்லாமல் என்ன செய்யறது? ஏற்றுக்கொள்ளுது. நிபந்தனை எல்லாம் போடக்கூடாது. உடனே அவங்க சொல்றாங்க, அந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவர் சொல்றார், உனக்காகத்தான் இந்த செய்தி, உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. அவங்க சொல்றாங்க, ராத்திரியே அந்த காரியத்தை குறித்து நான் ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி காலையில் எழுந்த உடனே முதல் மெசேஜ் அனுப்பி, இப்பதான் என் இருதயத்தினுடைய பாரங்கள் என்னை விட்டு விலகி இருக்குது. இப்ப சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக்கும்? அப்ப சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு சபையை கர்த்தர் எனக்கு தந்து, இப்படிப்பட்ட ஒரு போதகரையும் கர்த்தர் தந்து, ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் என் ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷப்படுறோம்ப்பா. நீங்க இன்னும் நல்ல சுகத்தோட நீண்ட நாள் வாழ்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி சத்தியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, கசப்பை வச்சிருக்கணுமா, மன்னிப்பை விதைக்கணுமா? ஆனா நம்ம விதைக்கிறதெல்லாம் என்னது? கசப்பு. சிலர்லாம் கோவம் தான். என்னது இது? என்னத்தை துப்புற? நீ ஒன்றும் துப்பல, சும்மா அந்த சவுண்டை தான் விட்ட. அந்த தூ அப்படிங்கிற சவுண்டே அது என்னது? கசப்பு, வெறுப்பு. ஆனா இந்த பூவுக்கு பதில் மன்னிப்பூவை விதைச்சிருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லுங்க. தலையில என்ன பூவை வைப்பீங்க? என்ன பூவுமா வைப்பீங்க தலையில? கனகாம்பரம். ஓகே, மோஸ்ட்லி என்ன பூவை வைப்பாங்க? ஸ்மெல் வரக்கூடியவை இல்லையா? என்னமா ஏதோ ஒரு பூ, ஆனா அதுல என்ன இருக்கும்? ஒரு வாசனை இருக்கும். கசப்பூல வாசனை இருக்குமா? வெறுப்பூல வாசனை இருக்குமா? வாசனை இருக்கும், சாக்கடை வாசனை இருக்கும். மன்னிப்பூல என்ன வாசனை இருக்கும்? சூப்பர் வாசனை இருக்கும். நீங்க ஒரு பூ அப்படியே அப்படியே மூக்க துளைக்கிற போட்டாலே சில பெண்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை விடுவாங்க. கொஞ்சம் நில்லு, இது எங்க வாங்கின, இது என்ன பூ? ஏன்னா அதுல இருந்து என்ன வருது? இன்னைக்கு வாசனை வீசுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்தால், மக்கள் கொஞ்சம் நில்லுங்க,
உங்க வாழ்க்கையிலிருந்து இப்படி அற்புதமான வாசனைகள் வீசுவதற்கு காரணம் என்ன? அப்ப நீங்க சொல்லுவீங்க, கிறிஸ்து சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சில கூட்டங்கள் எல்லாம் போகும்போது சில இப்போ பக்கத்துலலாம் நாங்கள் உட்காருவோம் தெரியுமா, சிலர் என்கிட்ட கேட்குறது உண்டு, பாஸ்டர் நீங்கள் என்ன சென்ட் போடுறீங்க பாஸ்டர்? என்ன இந்த கடையில் இது என்ன கடை? ஃபுட் மார்க்ஸில் தான் வாங்குறாங்க. ஒரு முறை வில்லியம்ஸ்டவுனில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. பில்லி கிரஹாம் குழுவை சேர்ந்த ராபர்ட் கன்வில் வந்தார். அதில் நான் அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். ஆரம்ப காலத்தில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? அப்போ அதுக்காக பல மீட்டிங்கள் நடத்துவாங்க. அப்போ இந்த ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ்ன்னு சிலர் இருப்பாங்க. அதுக்கு அந்த ஒப்பு கொடுக்குறவங்கள்ட்ட பேசுறதுக்காக அவங்க அப்படி முன்னால் நிற்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்தோடனே அவங்கள்ட்ட ஒரு கார்டை கொடுத்து அவங்க பேரெல்லாம் வாங்கி அவங்களுக்காக ஒரு ஜோம் பண்ணி அனுப்புகிறவங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும், உங்கள் மேலே இருந்து துர்நாற்றம்லாம் அடிக்கக்கூடாது, அதெல்லாம் அவங்க ஆளுமையாக சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தரும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வெள்ளைக்காரரு, அப்படி நீங்கள் வரும்போது பாஸ்டர் ரூபன்ட்ட போய் அவர் என்ன சென்ட் அடிக்கிறாருன்னு கேட்டுக்கோங்க. எங்கள் அந்த காலத்தில் சென்ட்லாம் கிடையாதுங்க. இந்த ஒரு ஸ்டிக் ஒன்று வரும், ரெக்ஸோனா அப்படின்னு சொல்லி, சோப் மாதிரி இருக்கும். அதை நம்ம திருக்கணுன்னே இங்கே என்ன செய்யலாம் தெரியுதா, தேய்ச்சிக்கலாம். அதுதான் அப்போ அதுவே அப்படி கம்மான்னு வாசனை அடிக்குது. அவர் சொல்றாரு, ஏன்னா நீங்க பக்கத்துல 4 பேர் உங்க பக்கத்துல வரும் பொழுது உங்க மேல இருந்து என்ன வரக்கூடாது? துர்நாற்றம் வரக்கூடாது, நறுமணம் வரணும். யார்கிட்ட போய் கேளுங்க, நான் இப்போ ஒன்று சொல்லி தரட்டா, ஒரு ரெக்ஸோனா ஸ்டிக் இப்ப கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? துர்நாற்றம் வீசுகிற யாருக்கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நறுமணம் வீசுகிறவங்கிட்ட கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு போவாங்க. அது நீ அடிக்கிற சென்ட் இல்லை, இயேசுவை அறிய செய்கிற வாசனை ஒன்றிருந்து வீசணும். அல்லேலூயா. மன்னியுங்கள், யாரை மன்னிக்கணுமோ அவங்கள வாங்க மன்னிக்கணும். தேவையில்லாம எல்லாரையும் பார்த்து உன்ன நான் மன்னிச்சுட்டேன் உடலா மனுஷனா உடனே நிம்மான்ஸ்க்கு கால் பண்ணி வேன்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க. என்ன அப்படி மன்னிக்கிறீங்க? யாரை மன்னிக்கணுமோ அவங்கள தான் மன்னிக்கணும். மன்னிச்சிருவீங்களா? நான் அப்படியே பார்க்குறீங்க, பயமா இருக்குல்ல, இருதயம் உடையது இல்லை. இதை எப்படி நான் செய்யறது? அவங்க கொஞ்சம் நஞ்சமா பேசினாங்க, நான் கேட்குறேன் நீங்க கொஞ்சம் நஞ்சமா பேசுனீங்க. ஏங்க, மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் நாம கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அல்லேலூயா. அதை விட உங்களால் ஒரு பெரிய பரிசை யாருக்காவது கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அவங்கள மன்னிக்காத வரைக்கும் உங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி நிற்பாங்க? இப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்க தலை நிமிர்ந்து நிற்பாங்க. வாடி இருந்த அவங்க முகம் இப்ப மலர ஆரம்பிக்கும். உன் வாழ்வு இன்று மலருகிறதுன்னு சுவிசேஷம் சொல்றோம்ல, நீங்க ஒருத்தரை மன்னிச்சு பாருங்க, அவங்க முகம் மலர ஆரம்பிச்சிடும். இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? இயேசு மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்து வழி நடத்தினார்ல, சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. நீங்க சொல்லுவீங்க, அவன் இன்னான்னு தெரிஞ்சுதானே செஞ்சான் பாஸ்டர். இருக்கட்டும், அவன் விதைத்ததான் அவன் இருப்பான். நீ மன்னிப்பை விதைச்சிடு, கர்த்தர் உனக்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. கொலோசியர் 3:13. கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர். ஏற்கனவே பேசினதுதான், நீயெல்லாம் மன்னிக்க வேண்டாம்,
இயேசு உனக்கு எப்படி மன்னிச்சாரோ அதை மாதிரி நீயும் மன்னிச்சிரு. இயேசு உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன பணம் கேட்டாரா? தண்டம் கேட்ட சொன்னாரா? என் காலில் விழுந்து மன்னிப்பு அப்பதான் மன்னிப்பேன்னு சொன்னாரா? என்ன நிபந்தனை போட்டார்? உன் பாவங்களை அறிக்கையிடு, நான் உன்னை மன்னிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த அதிகாரத்தை முடிக்கிறேன். அடுத்த வாரம் இதனுடைய 2வது பாட்டுக்கு போகலாம். 4வது காரியம், ஹீல் அதர்ஸ், பிறரை குணமாக்குங்கள். பிறரை 4வது குறிப்பு மத்தேயு 12:15, மேத்யூ 12:15. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் என்ன ஆக்கினார்? இயேசு என்ன செய்தாரோ அதை தாங்க நாமும் செய்யும்படி ஆவியானவர் வழி நடத்துகிறார். இயேசு போறார் ஒரு இடத்துக்கு, அங்க நிறைய பேர் சுகமாக்கப்பட வேண்டியவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் என்ன ஆக்கினார்? சுஸ்தமாக்கினார். இப்போ சுஸ்தமாக்குகிற வல்லமை உங்ககிட்ட இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஒருவன் வியாதி போட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ணட்டும். அவன் பாவம் செய்திருந்தா கர்த்தர் அவனை மன்னிப்பார். அவன் வியாதி படுக்கையிலிருந்து அவனை எழுப்புவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குவீர்கள். ஓ நாமத்தினாலே யாரையும் நீ சுஸ்தமாக்க முடியாது. நீ விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்லு, அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. எங்க சபை முழுசுமே இந்த மாதிரி சுஸ்தமாக்குகிற ஊழியத்துல இறங்கிட்டா, இப்ப சொல்லுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சீக்கிரமா போய் சேர்ந்துருமா சேராதா? பாஸ்டர் டைம் வாங்கி கொடுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் நடக்கும்னா அப்புறம் நீ எதுக்கு பைபிளை தூக்குற? பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஒருவேளை அது சரீர குணமாகுதலா இருக்கலாம், அல்லது உடைந்த இருதயம் குணமாகுதலா இருக்கலாம். அல்லேலூயா. எங்கிட்டலாம் சிலர் வந்து பேசினா போக மாட்டாங்கங்க. சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க பேசும்போதே என் நிறைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. நாங்க இப்படி வந்தோம், ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா திரும்பி போறோம். மாறுங்க. சுஸ்தமாக்கும் வார்த்தைகளை பேசுங்க, குணமாக்கும் வார்த்தைகளை பேசுங்க. நீங்க பேசும் பொழுது உடைந்த இருதயங்கள் ஒன்று கூடட்டும், உடைந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். அல்லேலூயா. சுஸ்தமாக்குங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனம், மேத்யூ சாப்டர் 10 verse 8. வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? தன் சீசர்களுக்கு சொன்னார். நீங்க இன்னைக்கு யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? நாம யாரு? அப்ப நமக்கும் அதைத்தான் சொல்றார். நீங்க நிம்மதியை பெற்றிருக்கீங்களா இயேசுகிட்ட? அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன். ஏம்மா நீ தயவு செய்து தராதம்மா. இனிமேல் கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறவங்க கொடுக்காதீங்க. இனிமேல் நீ கொடுத்த தசமபாகத்தினால உன் வியாதியை கர்த்தர் குணமாக்கல. நீ கொடுத்த காணிக்கைக்காக பார்த்து ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்டல.
உன் மேல உள்ள மனதுருக்கத்தினால செய்தார். இந்த வார செய்தியில 2 வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இந்த பூமியில இயேசு வாழ்ந்த காலத்துல வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுத்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதெல்லாம் அவருடைய மனதுருக்கத்தால செய்தார். ஆனா கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தொங்கின பொழுது தன்னுடைய அன்பினால் அதை செய்தார். சொன்னா இது மனதுருக்கம், அது அன்பு. மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்துங்க. ஒருவருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தா எதையும் கொடுங்க. 2 உதாரணம் சொன்னேன். என்ன சொல்லுங்க, அன்னைக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், முடிவில் ஒன்று சொன்னேன். ஒரே மிஷினரி குடும்பம் அணைக்கட்டை பார்க்க போனாங்க. தண்ணீர் சுழல் நிறைந்தது. பையன் விவரம் தெரியாம உள்ள விழுந்துட்டான். மிஷினரி என்ன செய்தார்? ஆபத்தை பற்றி எல்லாம் கவலைப்படல. தண்ணீர்ல அடிக்கப்பட்டு போகிற தன்னுடைய மகனை பாய்ந்து தன் முழு பலத்தோடு அவன் என்ன செய்தார்? காப்பாற்றி கொண்டாந்துட்டார். அது அன்பு. சொன்னா முடிக்கும் போது இன்னொன்னு சொன்னேன். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு ரயில்வே தண்டுவாளத்துல நடந்து போறாங்க. அப்பாவுக்கு காது கேட்காது. ட்ரெயின் வர்ற சத்தத்தை கவனிக்காம அவர் போயிட்டு இருக்கிறார். மகன் என்ன பண்ணா? அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் அவங்க அப்பா மேல பாய்ந்து அவரை தள்ளிட்டான். ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு அப்பா, மகன் வந்து ட்ரெயின்ல அடிபட்டு செத்து கிடக்குறான். ஐயோ என் மகனே, என் உயிரை காப்பாற்ற உன் உயிரை நீ என்ன பண்ணிட்டியே? அன்பு சுயநலமற்றது. அல்லேலூயா. செய்யுங்க. தேவைப்பட்டால் ஜிம் எலியட் போன்ற மிஷனரிகள் எல்லாரும் இயேசுவின் அன்பை அந்த காட்டுவாசிகள் அறிவதற்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள். இந்த தடவை ஜிம் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து ஜிம் எலியட்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அதனால அவங்க வந்து பேசி, எப்படி உங்க பேர் ஜிம் எலியட்னு வச்சாங்க? அப்போ ஜிம் வந்து என் கதையை சொல்லி, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல அவர் வந்து ஜிம் எலியட்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சு, அதை இந்திய நாட்டில் பலருக்கு சொல்லி, அதை கேட்டதுனாலதான் எங்க அப்பாவே எங்க போனாரு தெரியுமா? தெரியாத வாயத்தரன்னு சொல்லுங்க. ஊர் சுத்த போனாருன்னு சொல்லிடாதீங்க. அந்தமான்ல போய் காட்டுவாசிகள் மத்தியில போய் இன்னைக்கு அங்க ஏராளமான சபைகள் இருக்கு. இப்போ கூட எங்க போனாலும் எங்க அப்பா யாரை பத்தி பேசுறாரு? உடனே கவனிங்க, ஜிம் எலியட் இறந்துட்டார். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மனைவியும் இறந்துட்டாங்க. அவங்க மகா இருக்கிறாங்க, ஒரே மகா தான், ஒரே அவங்களே பாட்டியம்மா. இப்போ அவங்க வந்து இப்போ ஜிம்மு கிட்ட பேசுனாங்க பார்த்தீங்களா, இந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நான் உன்னை வந்து யார் கூட பேச வைக்கிறேன்? ஜிம் எலியட்டினுடைய மகா கூட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச வச்சு, அவங்களுக்கு ஆச்சரியம். இந்தியானா எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. She was so astonished. அவங்க 2 பேர் பேசினதை ஜிம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய கேட்டு, நான் யாரு அவன் யாரு எல்லாத்தையும் விவரங்களை கேட்டு, இப்போ அந்த மகாதான் இருக்கிறாங்க. அந்த ஜிம் எலியட்னுடைய ஆரம்பிச்ச ஊழியமும் இருக்குது. அப்பா அம்மாலாம் இல்லை, இப்போ இவங்க அது யாரோ நடத்துறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ போய் உங்க அப்பா கிட்ட பேசு, நான் அமெரிக்காவில இருந்து ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி உங்க அப்பா கிட்ட நாங்க பேச விரும்புறோம். எங்க அப்பா வாழ்க்கையை அறிந்ததுனால உங்க அப்பா வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அவர் எப்படி மிஷன் பணிக்குள்ள போனார், அந்தமான்ல போயிட்டு உங்க அப்பா ஊழியம் செய்த இடத்துல எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம். அமெரிக்காவில் பிறந்து ஈக்குவடார்ல மறித்த எங்க அப்பாவுடைய வாழ்க்கை உங்க அப்பா வாழ்க்கையை மாற்றி, அது எத்தனையோ மிஷனரிகள் எத்தனையோ ஊழியங்கள் அது உருவாக்கி இருக்குன்னா இந்த வரலாறு அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க இதெல்லாம் பெருமைக்காக சொல்லலைங்க. நாம செய்ய வேண்டியதை நாம செய்வோம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? 1954 ஜிம் எலியட் மறிச்சிட்டாரு. 2024 ஒரு ஜிம் எலியட்ல
பல ஆயிரம் ஜிம் எல்லியட்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை செய்யறதுக்கு தாங்க உங்களை இன்னும் உயிரோட பூமியில வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கூட நான் சில இடத்துல போய் ஜிம் எல்லியட்டை பத்தி பேசினா நிறைய பேருக்கு இன்னும் கூட என்ன செய்யல தெரியல. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்க அப்பா வாழ்க்கையை பற்றி ரெண்டு புஸ்தகம் என் ஆங்கிலத்தில் இருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த புஸ்தகங்கள் எல்லாம் உங்க அப்பாவை தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட கேட்குறியா தம்பி? சொல்றாங்க, ஜிம் சொல்லியிருக்காங்க, சரி நான் அப்பாட்ட சொல்றேன். இது உங்க அப்பா இப்போ வாயால தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க அப்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிற 2 புஸ்தகத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, தமிழ்ல வெளியிடுங்க. இன்னும் பல மக்கள் என்ன செய்யட்டும், மிஷனரி பணிக்காக எழும்பட்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்வார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. கடைசி ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 10 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்து அவரை வழி நடத்தினாரா? எதுக்கு வழி நடத்தினார்? போய் பங்களா வாங்குறதுக்கா? சொன்ன கோடிகள்ல வாங்குறோம், என்ன ஜெட்டு வாங்குறோம், என்ன ஆடி கார் வாங்குறோம், அதுக்கா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணாரு? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? நாமும் சுற்றி திரியணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு நன்மை செய், இவங்களுக்கு நன்மை செய், இவர்களை குணமாக்கு, இவர்களை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் சொல்லி ராத்திரி வேளையில நம்மளை அனுப்புறாரு. நாமும் கடந்து செல்வோம். வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய கிருபையையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் புது வாழ்வையும் விதைப்போம். கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை தருவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி துதித்து ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.